மொபைல் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் வந்து சரியா கிடைக்காம வந்திருக்கும். இல்ல ரொம்ப ஸ்லோவா பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த மாரி இன்டர்நெட் ப்ராப்ளம் நீங்க வந்து உங்க மொபைல் ஃபோன்ல ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, அத எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. மொபைலில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து சரியாக கிடைக்கல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து ஏரோப்ளேன் மோட வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் டேட்டாவை வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு மெத்தடை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ரீஸ்டார்ட்டாக ரீபூட் வந்து பண்ணுங்கள். ஒரு மாடலில் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கும். ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து ரீபூட் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட்னு வந்து ஷோ ஆகும். பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரீபூட் ஆர் ரீஸ்டார்ட் வந்து பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறப்போ உங்கள் ஃபோன் வந்து ஒன் டைப் சுவிச் ஆஃப் ஆகிட்டு திருப்பி வந்து ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகும். நல்லா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வந்து நெட் கிடைக்கும். அண்ட் தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்துடும். அப்படி இல்லைனா ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் வந்து ஆகும். இதில் நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணாத ஆப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டேட்டாவை நீங்கள் ஆஃப் பண்ணுறப்ப பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான ஒரு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து எடுக்காது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் எந்தெந்த ஆப்லாம் நீங்கள் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்களோ அந்த ஆப்பில் எல்லாமே போயிட்டு அந்த பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்றத வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் மெயினான விஷயம், உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸே பண்ணாமல் ஒரு சில ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுங்க. அதை ஃபோன்லேயே வந்து வச்சுருக்காதீங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் வந்து மொபைல் நெட்வொர்க் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ சிம் வந்து ஷோ ஆகும். உங்களோட மொபைலில் 2 சிம் இருக்குன்னா 2 சிம்மே வந்து ஷோ ஆகும். அதில் எந்த சிம்மில் வந்து உங்களுக்கு இந்த டேட்டா ப்ராப்ளமாக இருக்குதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் மொபைல் வந்து ஒரு 5G மொபைலாக இருக்குன்னா அது ப்ரிஃபர்டு 5Gயில் வந்துருக்கணும். இல்லை 4G மொபைலாக இருந்துச்சுன்னா அது ப்ரிஃபர்டு 4G ஆர் 5G அந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து கரெக்டாக அது வந்து இருக்கணும். அது இல்லாமல் LTE இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்காது. உங்கள் ஃபோன் 5G இருந்துச்சுன்னா நீங்கள் 5Gயில் வந்து அதை ஆன் பண்ணிக்கணும். இதே 4G இருந்துச்சுன்னா 4Gயில் இருக்கா அப்படின்றத நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த செட்டிங்கில் பேக் வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஏபிஎன் செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரீசெட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த டேட்டா வந்து கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் வந்து ஆகும். அண்ட் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து செட்டிங்ஸில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரீசெட் ஒய்ஃபை மொபைல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ப்ளூடூத் அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஒரு சில மாடலில் வந்து நெட்ஒர்க் செட்டிங்ஸ்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த நெட்ஒர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணணும். கீழே ரீசெட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் 2 சிம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சிம்மில் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ப்ராப்ளமாக இருக்கோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரீசெட் வந்து பண்ணலாம். ரீசெட் பண்ணுறப்போ உங்கள் மொபைலோட ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ரீசெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ரீசெட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நெட் வந்து சரியாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் அங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நல்லா வந்து கிடைக்கும். அதனால் வந்து அதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா மெத்தட்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக கிடைக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கட்டும் அண்டு வந்து சுத்தமாக கிடைக்காம இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் எதுவும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.